நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, அந்த அருமையான ஆண்டவரே, இந்த காலை இந்த வாலிபர் ஆராதனைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர், வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ நீர் அழைத்து கொண்டு வாரும். தடையெல்லாம் நீர் மாற்றி போடுங்கப்பா. உன் நாமத்தை இந்த இடத்துல நீர் மகிமைப்படுத்துங்க. விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா, நீர் உம்முடைய கரத்தை நீட்டி கர்த்தர் நீர் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் அங்கே நடுவிலே வந்து நீர் கிரியை செய்கிற ஒரு தெய்வம், வாசம் செய்கிற தெய்வம். அந்த தேவனை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தர் இந்த நேரத்தில் நீர் வாசம் செய்யும் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகட்டும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை இந்த இடத்துல நீர் மகிமைப்படுத்தும். இந்த ஆலயத்திலே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை நிறைந்திருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய மகிமைக்குள்ள பிரசன்னத்துக்குள்ள நிரப்போம். எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்து தாரும், எங்களையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். காரம் சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கோ குறையில்லையே என்கிறதான பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை ஓட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரண்டை ஓட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார், எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. அல்லேலூயா. அப்படியே நம் கண்களை மூடி முழங்கள் படிட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து அவரை நாம் ஆராதிப்போம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்பா. அப்படி வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 34:10 ஆண்டவரே அப்பா சோதரம் அப்பா உம்மை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. கர்த்தர் நீர் எங்களை நீர் ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம். ஆண்டவரே, நன்மையினால் நிரப்புகிற தெய்வம்.
ஹalleluya. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 அப்பா. ஹalleluya. எங்கள் சேனைகளின் கர்த்தரே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. இந்த காலை வேளையில ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து அப்பா நாங்கள் ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருளும், எங்கள் நடுவிலே நீர் வாசம் செய்யும். ஹalleluya ஹalleluya. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுவே, நாங்களும் உயர்த்துகிறோம். தேவாதி தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம், ராஜாதி ராஜாவை நாங்களும் உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீர் எங்கள் மேய்ப்பராய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா இருக்கிறீரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டிலே எங்களை கொண்டு போய் நடத்துகிற தேவனே. ஹalleluya. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவரே. ஹalleluya 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 ஹalleluya. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், எங்கள் மேய்ப்பராகிய தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம், எங்கள் சேனைகளின் கர்த்தரை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹalleluya. எங்களை வழி நடத்துகிற தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம், எங்களை அமர்ந்த தண்ணீரண்டிலே கொண்டு சேர்க்கிறவரை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹalleluya ஹalleluya. எங்களை உயர அமர செய்கிற தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம், எங்கள் இருளை வெளிச்சமாக்குகிற தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹalleluya ஹalleluya. இந்த காலை வேளையில் அப்பா நீர் ஆண்டவரே எங்கள் நடுவிலே நீர் கிரியை செய்கிறதற்காக, நீர் வாசம் செய்கிறதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. உம்மை நன்றி அப்பா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தி, ஆமென். எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர், இருளை ஒளியாக்கினீர். ஐயா ஸ்தோத்திரம் இயேசுவே, இசையா ஸ்தோத்திரம் உமக்கு. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். மான்களைப் போல ஓட செய்தி, மான்களைப் ஆமென் ஓட செய்தி, உயர அமர செய்தி என்னை, ஆமென் உயர அமர செய்தி, உயர அமர செய்தி, உயர அமர செய்தி. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஆமென் இசையா ஸ்தோத்திரம். பலத்தால் இடை கட்டி வழியை சேவையாக்கி, பலத்தால் இடை கட்டி வழியை சேவையாக்கி வாழவை இயேசுவே. எங்களை வாழ வைக்கிற தேவனே
உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா. நீர் என் கண்மலை, நீர் என் கோட்டை, நீர் எங்களுக்கு அடைக்கலம் அப்பா. அல்லேலூயா. உம்மாலே அல்லேலூயா ஒரு சேனைக்குள்ளே நான் பாய்ந்து போவேன். உம்முடைய பலத்தினால, உம்முடைய பலத்தினால, எங்கள் பலனாகிய தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறதுனால அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயர அமர வைக்கிறவரே, மான்கால்களை போல எங்களை கண்மலையின் மேல உயர அமர வைக்கிற வல்லமையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான ஆண்டவரே, இந்த ஆண்டவரே வாலிப ஆராதனையில உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த இடத்துல நீர் வெளிப்படுகிறதற்காக, உம்முடைய நாமத்தை நீர் உயர்த்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியா, நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அப்படி நாம் எல்லாம் எழுப்பி நின்று ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபம். முதலாவதாக ஊழியங்களுக்காக. நம்முடைய தேசத்தில் செய்யப்படுகிற எல்லா அநேக ஊழியங்கள் இருக்குது, அநேக ஸ்தாபன ஊழியங்கள் இருக்குது, மிஷனரி ஊழியங்கள் இருக்குது. எல்லா ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, விசேஷமாக ஊழியங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மனுஷிக ஆவிகள், தடையை உண்டு பண்ணுகிற ஆவிகள், ஸ்தோத்திரம், விரோதமாய் செயல்படுகிற ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படும்படியாக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் கொடுத்த ஒவ்வொரு ஊழியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அநேக ஆண்டவரே ஊழியங்கள் மூலமாக ஆண்டவரே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது ஆண்டவரே. அதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் கொடுத்த அந்த ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆண்டவரே பிசாசின் கிரியைகள், அதனுடைய வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியங்களிலே நீர் மகிமைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உண்மைக்கு நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே, ஊழியக்காரருக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆண்டவரே மனுஷிக ஆவிகள், ஆண்டவரே விரோதமான ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மலமாய் அழிக்கப்படுவதாக, எல்லா இயேசுவின் நாமத்தினால் அகன்று போவதாக ஆண்டவரே. ஊழியம் செய்ய முடியாமல் தடை பண்ணுகிற ஆண்டவரே எல்லா மனுஷிக ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போவதாக ஆண்டவரே. எல்லா விரோதங்கள் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போவதாக, எல்லா மனிதனுடைய செயல்கள் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போவதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஊழியத்துக்கென்று கர்த்தர் எங்க தேசத்தில் நல்ல ஒரு திறந்த வாசலை கர்த்தர் நீர் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்பா. கர்த்தர் நீர் ஏற்படுத்தி கொடுக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆலயங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு விரோதமாக எல்லா எழும்புகிற போர் ஆயுதங்களை கர்த்தர் நீர் நிர்மலமாக்கி தேவனீர் அழித்து போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே ஊழியங்களில நீர் மகிமைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியத்துல ஆண்டவரே நீர் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியங்களை கர்த்தர் இன்னும் அதிகமாய் வல்லமை எடுத்து நீர் பயன்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு ஊழியங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சபை ஊழியங்கள், டிராக்ஸ் ஊழியங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. தெரு பிரசங்க ஊழியங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நற்செய்தி ஊழியங்கள் ஆண்டவரே, மிஷனரி ஊழியங்கள் ஆண்டவரே. எல்லா ஊழியங்கள் மூலமாக ஆண்டவரே எங்க தேசம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, எங்க தேசம் ரட்சிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே விசேஷமாக ஊழியக்காரருக்கு விரோதமாக ஆண்டவரே செயல்படுகிற எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படணும். ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாக ஆண்டவரே செயல்படுகிற எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே வானத்தையும் பூமியையும் படைத்த வல்லமையுள்ள தெய்வம் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரரோடு கூட கர்த்தர் இருக்கிறதை ஆண்டவரே ஸ்தோத்திரம் சத்துருக்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே
நீர் ஆண்டவரே கிரியை செய்வீராக. நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொரு ஆண்டவரே எங்க தேசத்தில் செய்யக்கூடிய எல்லா ஊழியங்களையும் ஊழியக்காரரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரரை கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாய் ஒரு வழியா வருவார்கள், ஆனால் 7 வழியா உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். வேத வசனத்தின்படி ஆண்டவரே ஊழியங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லாவற்றை விட்டு ஓடி போவார்களாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய செயல் மகத்துவம் வெளிப்படுவதாக, நம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக ஆண்டவரே, ஒளித்துல வெளிப்படுவதாக ஆண்டவரே. உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருங்க தேசத்துல ஊழியத்துக்கென்று நல்ல அனுகூலமான வாசல்களை கர்த்தனை திறந்து தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் கிரியை செய்யும், உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடி நாம் எல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் இன்னைக்கு செய்கிற மாலை ஊழியங்களுக்காக கர்த்தர் மாலை ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, அந்த இடத்துல நற்செய்தி கூட்டம் நடத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக, கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக முதல்ல அந்த இடத்துல நடத்த போகிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும். அனுகூலமான வாசல்களை கர்த்தர் திறந்து தரும்படியாக, எல்லா எதிர்ப்புகள் தடைகள் இயேசுவின் நாமத்தினால அகன்று போகும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே அந்த கிராமத்திலே ஆண்டவர் கிரியை செய்யணும். எந்த இடத்துல இருந்து ஸ்தோத்திரம் அந்த இடத்துல டிராக்ஸ் ஊழியம் செய்வோம், செஞ்ச பிறகு எந்த இடத்துல நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணுங்கிற கர்த்தர் நமக்கு அந்த நேரத்தில் நம்மளுக்கு வாசல்களை திறந்து தரும்படியாக, கர்த்தர் அந்த நேரத்தில் நம்மளுக்கு அனுகூலமான காரியங்களை செய்யும்படியாக, கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக எல்லாம் ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று மாலை நடக்கிற ஆண்டவரே கிராம ஊழியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்று நடைபெற இந்த கிராமத்தில் ஆண்டவரே நற்செய்தி ஆண்டவரே அறிவிக்கும்படியாக, உம்முடைய ஆண்டவரே சுவிசேஷத்தை ஆண்டவரே நீ செய்த நன்மை அறிவிக்கும்படியாக, ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை குறித்து அறிவிக்கும்படியாக கர்த்தர் நல்ல ஒரு திறந்த வாசலை இப்பொழுதே அந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுங்கப்பா. அந்த இடத்துல கிரியை செய்கிற எல்லா பலவான்கள் ஆவிகள் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகி அழித்துப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே அந்த கிராமத்தை நீர் ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த இடத்துல டிராக்ஸ் கொடுக்கும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் அநேகர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே உற்சாகமாய் வாங்கத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தர் நீர் உதவி செய்யணும். அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே கர்த்தர் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளை வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே அந்த இடத்துல நடப்பெற போகிற உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த நேரத்தை உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு பேரையும் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யணும், உங்களுடைய மகிமை ஆளுகை செய்யணும். ஆண்டவரே எந்த எதிர்ப்புகள் தடைகள் எதுவும் வராதுவாறு கர்த்தர் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை குறித்து அறிவிக்க பிரசங்கம் செய்ய கர்த்தர் நீர் உதவி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய கரம் அந்த கிராமத்திலே ஆண்டவரே வெளிப்படட்டும் ஐயா. ரட்சிப்பு வெளிப்படட்டும் ஆண்டவரே. அதை கேட்கிற ஒவ்வொரு இருதயமும் ஆண்டவரே உமக்கு நேராய் திரும்பட்டும் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆண்டவரே சகல சிருஷ்டிகளுக்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கிகள் சொன்ன தெய்வம் ஆண்டவரே. இன்று எங்கள் கடந்து போகிற அந்த கிராமத்துல நீர் வெளிப்படும். உம்முடைய அற்புதம் நடக்கட்டும். உம்முடைய கிரியில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் உதவி செய்யும். எங்களுடைய பிரயாணங்கள் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாய் கடந்து போவதாக. உம்முடைய கரம் எங்களுக்கு முன்னும் பின்னுமாய் இருந்து பாதுகாத்துக் கொள்வதாக. வாகனத்தில் வருவங்களோடு கூட ஆண்டவரே 2 வீலர்ல வருவங்களோடு கூட கர்த்தருடைய பாதுகாப்பு இருப்பதாக. இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். கிராமங்களிலே ஆண்டவரே இந்த ஆலய பகுதியில் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே நடக்கிற 5 இடத்தில் நடக்கிற சிறுவர் ஊழியத்தை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் அதையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஊழியங்களை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெப நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டபடி நாம் எல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம சபையில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை உறுதியாய் பற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் ஒவ்வொரு பேருக்கும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக இதற்காக நாம் ஜெபம். இயேசுவே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். திருச்சபையில் ஒவ்வொரு ஆண்டவரே வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை உறுதியாய் பற்றுக்கொள்ளத்தக்கதாக
ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய அன்புக்குள்ள கடந்து வர கர்த்தர் நீர் உதவி செய்வேனுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதுடையவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரே உமக்கு சாட்சியாக உமக்கு பாக்கியவான்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனை படிக்கிற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல சாட்சியாய் நிற்க கர்த்தர் நீர் உதவி செய்வேனுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை அதிகமாய் தேட ஜெபத்தில் ஆண்டவரே வேத வாசிப்பில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆலயத்துக்கு கடந்து வருகிறதுல ஆராதிக்கிறதுல ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் வைராக்கியமாய் நிற்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீர் மாற்ற வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய இருதயத்தில் கர்த்தர் நீர் பேசும், நீர் கிரியை செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா. ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரே வாழ்வதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்ய வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபை சார்ந்த எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டபடி நாம் எல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை சப்பா நீங்கள் கேட்டுக்கிறீங்க. நீங்கள் பதில் கொடுத்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நமக்கு அருவோம். சரி, நேர கர்த்தருடைய வார்த்தை கடந்த பெறுவோம். ஏசாயா 36 அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 36 அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 36 4வது வசனம். அசிரிய ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன அப்படின்னு சொல்லி அங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதாவது நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன. இப்போ நம்மை பார்த்து யாராவது கேட்டால் நீ உன்னுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம என்ன சொல்லுவோம்? பொதுவாக எல்லா மனிதர்களும் சொல்லுகிறது, உங்களை என்ன செய்யணும், நீங்கள் நம்பணும், அப்போ தான் எந்த காரியத்திலும் நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எசேக்கியாவை பார்த்து ரப்சாகே சொல்லுகிற வார்த்தை, அந்த அசிரிய ராஜா சொன்னதாக அவன் சொல்லுகிறான், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன. அதாவது என்னன்னா, இந்த எசேக்கியா ராஜா அவன் கர்த்தரை, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை அவன் நம்பி இருந்தான். அதனால தான் அவன் சொல்லுகிறான், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன அப்படின்னு சொல்லுகிறான். அந்த கீழே அந்த 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த அடியில் வாசிக்கிறோம், நீ என்னை விரோதிக்கும்படி யாரு மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய். அதாவது அந்த அசிரிய ராஜா சொல்லுகிறான், நீ என்னை விரோதிக்கும்படி, என்னை பகைக்கும்படி, எனக்கு விரோதமாய் நீ யுத்தம் பண்ணும்படி நீ யாரு மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அப்படின்னு அவன் சொல்லுகிறான். அதாவது என்னன்னா, இந்த ராஜா அந்த யூத ஜனங்களை அவன் என்ன செஞ்சான், யூதனுடைய பட்டணங்களை மேற்கொள்ளும்படியாக, அதை பிடிக்கும்படியாக அவன் என்ன செய்றான், கடந்து வந்தான். அதாவது அரணான பட்டணங்களையும் அவன் பிடித்து கொண்டான்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவன் அந்த சனகெரிப், அந்த ராஜாபாகிய அசிரிய ராஜாபாகிய சனகெரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கு விரோதமாய் வந்து அவைகளை என்ன செஞ்சான், பிடித்து கொண்டான். அதாவது யூதாவுக்கு பலமாக இருந்த பட்டணத்தை எல்லாம் இந்த ராஜா பிடித்து கொண்டுட்டான். இந்த ராஜா இதை பிடிச்சனால தான் அவன் சொல்லுகிறான், இதுக்கு மேலே உனக்கு என்னது இல்லை, உனக்கு பலன் கிடையாது, அதனால உனக்கு நம்பிக்கை கிடையாது, அதனால நீ என்னிடத்தில் என்ன செஞ்சிரு, விட்டு கொடுத்துரு, சரண்டர் ஆயிரு அப்படின்னு அவன் சொல்லுகிறான். ஆனாலும் இந்த எசேக்கியா ராஜா அவன் என்ன செய்யலை, அவனுடைய வார்த்தைகளுக்கு எதுக்கும் செவி கொடுக்காமல் கர்த்தரை அவன் நம்பி இருந்தான். அதான் சொல்கிறாங்கல்ல, முதலாவது உன்னை நீ நம்பு, நீ ஜெயம் எடுக்கலாம். ஆனால் நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கணும், கர்த்தர் மேலே இருக்கணும். கர்த்தர் மேலே இருக்கும்போது தான் கர்த்தர் அந்த நம்பிக்கையை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் அங்கே ஒரு வசனம் உண்டு, 24:14, நீதிமொழிகள் 24:14, அதை வாசிங்க எடுத்தவர்கள். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 14வது வசனம்.
ஆ உன் ஆத்துமாவுக்கு இன்பமாக இருக்கும், அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவிலே உதவும், உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அதாவது உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. யார் மேலே வைத்த நம்பிக்கை வீண் போகாது தெரியுமா? கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. மனுஷனிடத்தில் வைத்தா அந்த நம்பிக்கை வீண் போயிடும். அவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்க, அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நமக்கு படிப்புக்கு உதவி செய்வாங்க, வேலைக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நம்ம மனிதனை நம்பினோமானால் அவங்க என்ன செஞ்சுறாங்க? அவங்களால உதவி செய்ய முடியாமல் நம்மளை கைவிட்டு போய்விட முடியும். ஆனால் நம்ம கர்த்தரை நம்பும்போது கர்த்தர் யார் மூலமாவது நமக்கு என்ன செய்வார்? அவர் உதவி செய்வார். அவர் மேலே வைத்த நம்பிக்கை என்ன செய்யதான்? வீண் போகாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறார். அதனால தான் இந்த எசேக்கியா ராஜா இந்த அசிரிய ராஜாவின் இடத்துல அவன் என்ன செய்யலை? நம்பிக்கை வைக்கலை, அதை தேசத்தை விட்டு கொடுக்கலை. அவன் யார் மேலே நம்பிக்கை வைத்திருந்தான்னா கர்த்தர் மேலே அவன் என்ன செஞ்சிருந்தான்? நம்பிக்கை வைத்திருந்தான். அப்போ இந்த காலை வேளையில் நம்முடைய நம்பிக்கை யார் இடத்துல இருக்குது? அதான் நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது? நம்ம தேவன் மேலே வைத்திருக்கிறோமா, இல்லை நம்ம மேலே வைத்திருக்கிறோமா, இல்லை நமக்கு ஏதாவது உதவி செய்வாங்க சொல்லி மற்றவர்களிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா என்பதை நாம் என்ன செய்யணும்? நாம் அறிந்து கொள்ளணும். நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது அந்த நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகாதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போது இந்த எசேக்கியா ராஜா குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அவனுடைய நம்பிக்கை என்ன, அவன் எப்படி அவன் நம்பிக்கை வைத்திருந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் தியானிக்க போகிறோம். முதலாவதாக அந்த 36ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 36:7. நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வாயாயில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது என்னன்னா, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் அப்படின்னு நீ சொல்லுகிறாயா? அதெல்லாம் வேஸ்ட்டு. நீ கர்த்தரை நம்பாத. நான் எல்லாத்தையும் பிடிச்சிட்டேன், அரணான பட்டணத்தெல்லாம் பிடிச்சிட்டேன், உன்னால் எங்கேயும் தப்பிக்க முடியாது, நீ தேசத்தை என்னிடத்துல ஒப்பு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு இந்த அசிரிய ராஜா அந்த சனகிரேப்பு அவன் சொல்லி விட்டுருக்கிறான். ஆனால் அங்கே பார்த்தோமானால் முதலாவது என்னென்னா, நம்முடைய நம்பிக்கை நம்மளை விட்டு போகணுங்கிறதுக்காக சில காரியத்தை நம்ம வாழ்க்கையில் வரும். சிலர் அப்படி பேசுவாங்க, உன்னால் இது முடியாது, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்முடைய நம்பிக்கையை தளரத்தக்கதாக நம்ம கர்த்தர் மேலே வச்சிருக்கிற விசுவாசம் நம்பிக்கையை விட்டு விலகத்தக்கதாக சில வார்த்தைகள் சில காரியங்கள் என்ன செய்யும்? நடக்கும். அதே தான் இந்த எசேக்கியா வாழ்க்கையில் அவனுடைய தேசத்தில் இந்த காரியம் சொல்லப்படுகிறது. நீ கர்த்தர் மேல் நம்புகிறது வேஸ்ட்டு, நாங்கள் எல்லாவற்றையும் பிடித்துட்டோம், நீ தேசத்தை ஒப்பு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஆனால் இந்த எசேக்கியா அவன் ஆட்களை அனுப்பியிருந்தான். அவங்க ஒன்றுமே ஒரு வார்த்தை கூட என்ன செய்யலை, அவங்களோட கூட பேசலை. அவன் பேசிக்கொண்டே இருந்தான், ஆனால் இவங்க கேட்டுக்கொண்டு தான் இருந்தாங்க. ஒரு வார்த்தையும் அவங்களுக்கு மறு உத்தரவு, மறு வார்த்தை, அவன் பேசுவதற்கு மறு வார்த்தை கூட அவங்க பேசாமல் என்ன செஞ்சாங்க? அவங்க அமைதியாக நின்று கொண்டு தான் என்ன செஞ்சாங்க? அங்கே இருந்தாங்க. அதாவது நீ எப்படி சொல்கிறான் தெரியுமா? நான் உனக்கு 2000 குதிரை தாரேன். நான் 2000 அந்த 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் உனக்கு 2000 குதிரைகளை தாரேன், அந்த குதிரையை வழி நடத்தத்தக்கதாக, அந்த குதிரை மேலே ஏறி யுத்தம் பண்ணத்தக்கதாக மனிதனை நீ சம்பாதிக்க முடியுமா? இனிமே நீ அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து நீ எங்களோடு கூட யுத்தம் பண்ண முடியுமா அப்படின்னு அவன் சபதம் கூறுகிறான். நீ சொல்லு, சபதம் கூறு, நான் 2000 குதிரையை தாரேன். அப்போ எந்த அளவுக்கு இந்த யூதா தேசம் என்ன செஞ்சிருக்குது? இருந்திருக்கு இல்லையா? அதெல்லாம் சொல்லுகிறான். உனக்கெல்லாம் இனி உன்னால் எந்த காரியத்தையும் உன்னால் செய்ய முடியாது அப்படிலாம் என்னாலமோ அவன் என்ன செய்கிறான்? அவன் சொல்லுகிறான். கீழே ஒவ்வொரு காரியமாக ஜனங்களிடத்தில் பேசுகிறான். நீங்கள் எசேக்கியா உங்களே கர்த்தரை நம்ப பண்ணுகிறான், அதெல்லாம் வேஸ்ட்டு, நாங்கள் அரணான பட்டணத்தெல்லாம் பிடிச்சிட்டோம், இனி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு ஜனங்களிடத்துலையும் அந்த அசிரிய ராஜாவுடைய தேசத்தின் ஜனங்கள் அந்த அதிகாரிகள்லாம் என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. ஆனால் அங்கே பாருங்கள், எசேக்கியா கர்த்தரை நோக்கி அவரை மாத்திரம் என்ன செஞ்சான்? நம்பிக்கொண்டிருந்தான். இனிமேல் அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிந்தது அப்படின்னு எசேக்கியா என்ன செய்யலை? ஒரு முடிவுக்கு வரலை. அவன் கர்த்தரை மாத்திரம் என்ன செஞ்சான்? நம்பிக்கொண்டிருந்தான். சில நேரத்தில் மனிதர்கள் நம்மளை என்ன செய்வாங்க? நம்பிக்கை இழக்க வைப்பாங்க. கர்த்தர் மேலே வைத்திருக்கிறோம், கர்த்தர் எனக்கு ஏதாவது ஒன்று செய்வார், எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு நம்பிக்கை வைத்திருப்போம். ஆனால் சிலர் இயேசுவை அறிந்தவங்க கூட இது ஒன்றால் முடியாது, இது செய்ய முடியாது, இனி இந்த காரியத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம நம்பிக்கையை இழந்து போகத்தக்கதாக
இயலக்கத்தக்கதான வார்த்தைகளை சொன்னாலும் நம்ம என்ன செய்யணும்னா அதை நம்ம கேட்கக்கூடாது. நம்ம கர்த்தரை மாத்திரம் என்ன செய்யணும், நம்பிக்கொண்டு இருக்கணும். ஏன்னா அந்த வார்த்தைகளை வாசித்தருமே. அந்த 21வது வாசனத்தை வாசிங்க. 21 எசேக்கியா 36:21. அவர்களோ அவனுக்கு, அதாவது என்னன்னா, ரப்சாக்கு விரோதமாக ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாக இருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டான். அதாவது எசேக்கியா ராஜா, நீங்கள் போங்க, அவன் பேசுவான், ஆனால் அவனுக்கு எந்த மறு உத்தரவும் சொல்லாது. இதாவது என்னென்னா, அவங்க நம்மக்கிட்ட நம்பிக்கை இழக்கத்தக்கதான வார்த்தைகளை சொல்ல நாம் அதை கேட்டோமானா அதை நம்ம என்ன செய்வோம், ஆமாம் அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன செஞ்சிடும், வந்துடும். ஆமாம், நீங்கள் 2000 குதிரைகளை கொடுத்தாலும் எங்களுக்கு யுத்தம் பண்ணுறதுக்கு யுத்த வீரர்கள் என்ன செய்யலை, இல்லை. ஆமாம், நீங்கள் அரணான பட்டணத்தை பிடிச்சிட்டிங்கன்னு, ஆமாம் அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சுது, நம்ம நம்பிக்கை கர்த்தர் இடத்துலேருந்து போகுதுன்னு அர்த்தம். ஆனால் நம்ம அதுக்கு மறு வார்த்தை சொல்லக்கூடாதுன்ட்டா ராஜா. அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்க, மறு வார்த்தை நீ என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. கர்த்தரை மாத்திரம் தான் நம்ம நம்பிக்கொண்டு இருக்கணும்னு சொல்லி அங்கே என்ன செஞ்சிருந்தான், அவன் ராஜா கட்டளையிட்டு இருந்தான். அப்போ என்னன்னா, அவங்க என்னன்னாலும் சொல்லட்டும், நம்ம சுற்றி இருக்கிறவர்கள், நம்ம கூட படிக்கிறவங்க, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க ஏதாவது சொல்லட்டும், உன்னால் இது முடியாது, உன்னை சாதிக்க முடியாது, ஜெயம் பெற முடியாது, உன்னால் வாழ முடியாது, அப்படிப்பட்ட காரியங்களை என்ன தான் சொன்னாலும் நாம் அதை ஒரு பெரிய பொருட்டை எண்ணக்கூடாது. கர்த்தரை நாம் நம்பும்போது, கர்த்தர் மேல் நம்ம நம்பிக்கை நம்ம தொடர்ந்து வைத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு எப்படியாவது என்ன செய்வார், நம்மளுக்கு உதவி செய்வார். அப்போ கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை கெடுப்பதற்கு அநேக மனிதர்கள் வருவார்கள், அநேக வார்த்தைகள் வரும். நாம் அதை என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்னா கர்த்தரை மாத்திரம் என்ன செய்யணும், நம்பணும். அந்த எசேக்கியா ராஜாவுக்கு அவனுடைய அதிகாரிகளுக்கு விரோதமாக அந்த நம்பிக்கையை கர்த்தர் மேலே விட்டு எடுக்கணும்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. ஆனால் அவன் என்ன செய்யலை, கேட்கல. சில நேரத்தில் சொல்லுவாங்க, உனக்கு நான் ஏதாவது உதவி செய்கிறேன், நீ விட்டு வா. அந்த அசீரிய ராஜா தான் சொல்கிறான், என்ன சொன்னால், உனக்கு நான் தானியத்தை தருவேன். ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் இப்போமே என் இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு தானியம் தருவேன், திராட்சை தோட்டத்தை தருவேன், நீங்கள் அதில் விதைச்சி நீங்கள் சந்தோஷமாக என்ன செய்யலாம், தரலாம். இன்னும் உங்களுக்கு வேற ஒரு தேசத்தையும் நாங்கள் என்ன செய்வோம், உங்களுக்கு தருவேன். அப்படிலாம் ஆசை சொன்னான். அந்த வசனம் அந்த 17ஆம் வசனத்திலிருந்து அந்த 17லிருந்து 19 வரை வாசிக்கிறோம். அந்த வசனம் 36, 17லிருந்து 19ஆம் வசனம் வரை உங்களுக்கு நான் எல்லாம் தருவேன். நீங்கள் என்ன செய்யுங்க, எசேக்கியா ராஜாவை நம்பாதீங்க, கர்த்தரை நம்பாதீங்க, நான் உங்களுக்கு எல்லாம் தாரேன். ஏன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு, எருசலேமில் உள்ள ஜனங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா எல்லாம் இழந்து கொஞ்சம் ஜனங்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட நிலைமையிலும் எசேக்கியா என்ன செஞ்சான், அந்த ஜனங்களும் அந்த அதிகாரிகளும் என்ன செஞ்சாங்க தெரியுமா, கர்த்தரை மாத்திரம் நீங்கள் நம்புங்கன்னு எசேக்கியா ராஜா சொல்லியிருந்தான். அதே மாதிரி கர்த்தரை மாத்திரம் அவர்கள் நம்பிக்கை இருந்தாங்க, வேற எதையும் அவங்களுக்கு பொருட்டை எண்ணலை. அப்போ சில நேரத்தில் நம்ம நம்பிக்கை இழக்கத்தக்கதான சில வார்த்தைகள் கடந்து வரலாம். ஆனால் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது தெரியுமா, நம்ம அவங்க பேசினாலும் நம்ம அவங்களுக்கு மறு உத்தரவு சொல்லக்கூடாது. ஆமாம், என்னால் முடியாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம மௌனமாக இருந்துட்டு, ஆண்டவரே நான் உண்மை மாத்திரம் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி எசேக்கியா ராஜாவை போல இருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படிங்க தெரியுமா, அந்த நம்பிக்கை தான் அவன் சொல்லுகிறான், நீ உன்னுடைய நம்பிக்கை, ஆமாம் இந்த நம்பிக்கை என்ன அப்படின்னு நம்ம கேட்கும்போது, என்னோடய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்குதுன்னு நம்மளால் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அதுதான் அந்த ராஜா சொல்லுகிறான், நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புவோம் சொல்லி அந்த எசேக்கியா ராஜா என்ன செய்கிறான், சொல்கிறான். இரண்டாவது என்ன தெரியுமா, இரண்டாவது கர்த்தரை நம்பும்போது, கர்த்தரை நம்பிக்கை வைக்கிறது மாத்திரமில்லை, அந்த நம்பிக்கையானவரிடத்துல நம்ம விண்ணப்பம் பண்ணணும். அந்த எசேக்கியா ராஜா விண்ணப்பம் பண்ணா, நம்பிக்கை மாத்திரம். சிலவங்க நம்பிக்கை மாத்திரம் வைத்திருப்பாங்க, ஆனால் விண்ணப்பம் பண்ண மாட்டாங்க. அந்த நம்பிக்கை யார் மேலே இப்போ யார் இடத்துலையும் உதவி எதிர்பார்த்து அவங்க மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அவங்கள இடத்துல போய் கேட்போம் இல்லையா, கேட்டால் தான் நம்மளுக்கு என்ன செய்வாங்க, தருவாங்க. அப்போது நம்ம யார் கர்த்தரை நம்ம நம்புகிற நாம அவரிடத்துல கேட்கணும், அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணணும். அப்போ தான் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார், நம்மளுடைய காரியம் என்னங்கிறது அவருக்கு யாருக்குன்னே தெரியும். நம்ம கேட்கும் போது அதை தருகிற ஒரு தெய்வம். அதை தான் எசேக்கியா ராஜா என்ன செஞ்சான் தெரியுமா, யார் மேலே நம்பிக்கை வைத்திருக்கான், கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருக்க மாத்திரமில்லை, கர்த்தரிடத்துல போய் அவன் விண்ணப்பம் பண்ணினான், கேட்டான். அவனுடைய சூழ்நிலையை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினான். அந்த வசனத்தை வாசிப்போம். 37ஆம் அதிகாரத்திலே 37ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். 20ஆம் வசனம் 37ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர்,
பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். பாருங்க, அதாவது என்ன தெரியுமா, இந்த அசரிய ராஜா யூதாவுக்கு விரோதமாக, யூத ஜனங்களுக்கு விரோதமாக, எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக வந்த இந்த அசரியா அந்த ராஜா சனகிரிப் என்ன பண்ணான்னா, அநேக பட்டணத்தை பிடிச்சிட்டான், அநேக தேசங்களை பிடித்தான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நிறைய பட்டணத்தை என்ன செஞ்சான், பிடிச்சு தான் இந்த எருசலேமுக்கு வந்தான். ஆனால் அதனால அவன் சொல்லுகிறான், நான் அநேக பட்டணத்தை பிடிச்சிட்டேன், அவங்களாம் வேண்டாது எல்லா தெய்வீடத்துலையும் அவங்க வேண்டாங்க, ஆனால் அவங்க தெய்வம் என்கிட்ட இருந்து அவங்கள தப்பிவிக்க முடியலை, நான் அவங்களெல்லாம் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுகிறான். அதெல்லாம் கேட்ட உடனே, அவங்க எழுதின கடிதத்தெல்லாம் வாங்கின உடனே இந்த எசேக்கியா ராஜா என்ன பண்ண தெரியுமா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து போய் அவன் எழுதி கொடுத்த அந்த நிருபம் கடிதம் எல்லாம் ஏசப்பாக்கு முன்பாக வைத்து, பலிபீடத்துக்கு முன்பாக வைத்து அவன் விண்ணப்பம் பண்ண என்ன பண்ணா தெரியுமா, ஆண்டவரே, நீர் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர், இந்த உலகத்தை படைத்த கர்த்தர், பூமியில் உள்ள ராஜ்யங்களை ஆளுகை செய்கிறவர் நீர், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீர், நீர் எவ்வளவு வல்லமையுள்ள தெய்வம், அதனால ஆண்டவரே அந்த தெய்வம்லாம் அவங்களுக்கு கை கொடுக்கல, அது கைவேலையா செய்யப்பட்டது, ஆனால் நீர் உயிருள்ள தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம், நீர் வல்லமையுள்ள தெய்வம், வானத்தை பூமியை படைத்த தெய்வம், ராஜாக்களை ஆளுகை செய்கிற தெய்வம், நீர் இவனுடைய கைக்கு என்னையும் என் தேசத்தின் ஜனங்களையும் நீர் என்ன செய்யணும், எங்களை விடுவித்து ரட்சிக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சான், ஜெபம் பண்ணினா. சில நேரத்தில் மனிதர்கள் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கத்திரத்தை நம்ம சொல்லணும், ஆண்டவரே இவர்கள் என்னை பார்த்து இப்படி சொன்னாங்க, என்னால் முடியாது, இது எனக்கு கிடைக்காது, இந்த வேலை கிடைக்காது, என்னால் இந்த படிப்பில் இந்த உயர்வை பெற முடியாது அப்படின்னு என் அருகில் இருக்கிறவர்கள் சொன்னாங்க, ஆனால் என்னை படைத்த தெய்வம் அதை எனக்கு உதவி செய்வதற்கு, எனக்கு அற்புதங்களை செய்வதற்கு, நான் உயர்வு அடைவதற்கு உம்மாலே ஆகும் சொல்லி நாம் அவரிடத்தில் என்ன செய்யணும், விண்ணப்பம் பண்ணணும். யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்ம தேவனிடத்தில் சொல்லணும். மற்றவர்களிடத்தில் சொல்லுகிறதை விட, நம்ம பெற்றோர்களிடத்தில் சொல்லுகிறதை விட, மனிதர்களிடத்தில் சொல்லுவது, இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு மனிதர்களிடத்தில் சொல்லுவதை விட, நம்ம தேவனிடத்தில் ஆண்டவரே என்னை படைத்த தெய்வம் நீர், இவங்க இப்படி சொல்கிறாங்க, நீர் எனக்கு உதவி செய்யும் சொல்லி நாம் விண்ணப்பம் பண்ணும்போது, அவரிடத்துல கேட்கும்போது, ஏன்னா நம்முடைய நம்பிக்கை அவர் மேலே இருக்குது, அப்போ நம்ம அவரிடத்துல கேட்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். அப்போ அதே தான் எசேக்கியா ராஜா செஞ்சான். ஆட்களை தீர்க்கதரிசிக்கிட்ட எசேக்கியா தீர்க்கதரிசி அனுப்புகிறான், அவனிடத்துலேருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்து வருது, ஆனாலும் இவன் என்ன செய்யறான் தெரியுமா, சரி கர்த்தர் சொல்லிட்டாரு, நம்ம கைவிட மாட்டாருன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அவன் இருக்கலை. என்ன செஞ்சான், நேராக கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனான். அவங்க அங்கே போயிருக்கிறாங்க, அதிகாரிகள் எசேக்கியா தீர்க்கதரிசனத்தில் போயிருக்காங்க, இவன் எங்கே போகிறான், கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து தேவனை நோக்கி பார்த்து விண்ணப்பம் பண்ணுகிறான், எனக்கு நீர் உதவி செய்யும். அதான் 20ஆம் வசனம், நீர் ஒருவரே கர்த்தர், இந்த பூமிக்கு நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் தான் உண்மையுள்ள தெய்வம், எங்களை இவனுடைய கையிலிருந்து எங்களை விடுவிப்பதற்கு உம்மால் ஆகும் சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் அவன் ஜெபத்தை என்ன செஞ்சார், கேட்டார். உடனே ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறான், நீ பண்ணின ஜெபம் நான் கேட்டேன், இப்போ நான் சொல்லுகிற வார்த்தையின்படி நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதே மாதிரி ஆண்டவர் அந்த யுத்தத்தில் என்ன தெரியுமா, இவங்க யுத்தத்துக்கு போகவே இல்லை, ஆண்டவரே தூதர்களை அனுப்பி அந்த பாளையத்தில் இவங்களுக்கு விரோதமாய் வந்தவங்களை என்ன செஞ்சார், அழித்து போட்டாருன்னு வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை நம்ம வாசிப்போமா, 37ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 37 35ஆம் வசனம், 36ஆம் வசனம், அந்த 36ஆம் வசனம் வாசிங்க கீழே. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 1,80,000 பேரை சங்கரித்தான். அதாவது 1,85,000 பேர், 1,80,000 மேலே. அப்போ பாருங்க, ஒரு தூதன், வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தூதன், அதாவது ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 தூதர்கள் வைத்திருக்கிறாராம். ஒவ்வொரு மனுஷனுக்கும், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு 2 தூதர்கள் வைத்திருக்கிறான். ஆமாம், ஒரு தூதன் 1,80,000 மேலே ஆண்டவர் மேற்கொள்ள அனுப்பும் அந்த தூதர்களை ஆண்டவர் அனுப்பி கிரியை செய்ய முடியுமானால் நம்மளுக்கு 2 தூதர்கள் இருக்கிறாங்க. அப்போ நம்ம எதுக்கு பயப்படணும் இல்லையா? அதான் பாரு, இவங்க யுத்தத்துக்கு போகல, எசேக்கியா ராஜாவும் யுத்தத்துக்கு போகல, அந்த ஜனங்களும் யுத்தத்துக்கு போகல, ஏன்னா யாருமே கிடையாது, கொஞ்சம் ஜனங்கள் தான் மீந்து இருக்கிறாங்க. ஆனால் இயேசுவே கர்த்தருடைய தூதனை என்ன செஞ்சார், அனுப்பினார். அப்போ
இவங்க ஒன்றுமே செய்யலை. காலையில், அதாவது இரவு நேரத்தில் நடக்குது. காலையில் பாருங்கள், காலையிலே அந்த அந்த வசனத்துக்கு கீழே பார்க்கும்போது, அது கீழே வாசிங்க, அப்படியே கீழே வாசிங்க. 85,000 பேர் சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறார். அப்போ நைட்லேயே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? அற்புதம் செஞ்சிட்டார். எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்குறாரு, இரவு நேரத்தில் அற்புதம் நடக்குது. அப்போ பாருங்களேன், அப்போ நம்ம கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோம், அது நல்லது. அவரிடத்துல நம்ம சொல்லணும், அவரிடத்துல நம்ம விண்ணப்பம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை, அவனுடைய காரியம் என்ன? இந்த அசரிய ராஜாவாகிய சனகரிப்பிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணா, கர்த்தர் அவனுக்கு அற்புதம் செய்தார். அவங்க எல்லாரையும் ஆண்டவர் அழித்து போட்டார், ஒரு தூதனை அனுப்பி. அப்போ நம்மளுக்கு அப்போ அவனுடைய காரியம் அது கேட்டால் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அப்போ நம்முடைய காரியம் என்ன? நம்ம கர்த்தரை நம்புகிறோம், நல்லது. ஆனால் கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம கேட்கணும், ஆண்டவரத்தில் விண்ணப்பம் பண்ணணும். அவருடைய சமூகத்தில், அவருடைய ஆலயத்தில். எசேக்கியா ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்பாக கடந்து வந்து அவன் எழுதி கொடுத்த கடிதல் எல்லாம் அவருக்கு முன்பாக வைத்தான்னு சொல்லுது. அப்போ நமக்கு விரோதமாய் பேசுகிற மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்ம கர்த்தருக்கு முன்பாக, மற்றவர்கிட்ட சொல்லக்கூடாது. இவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. சொன்னால் அவங்க அப்படி பேருவாங்க. ஆனால் கர்த்தர்கிட்ட சொல்லும்போது நான் கர்த்தர் என்ன செய்வேன்? நம்மளுக்கு அது எல்லாம் நம்மளை விட்டு அகற்றி போடுவார். கர்த்தர் அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் ஆண்டவர் நம்மளை விட்டு அதை வீண் போக செய்ய மாட்டான். மனுஷனிடத்தில் நம்புனா அது வீணாயிரும். நம்ம நம்பிக்கை புள்ள வீணாயிரம். நம்ம சொல்லுவோம், உங்கள் மேலே நான் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், அது எல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்களே, என் நம்பிக்கையே நீங்கள் கெடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்கும்போது அது வீண் போகாது. அது கர்த்தர் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்வார். அதை தான் அந்த ராஜா சொல்லுகிறான், உன் நம்பிக்கை என்ன? நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? நீ கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை என்னன்னு அவன் கேட்டான். ஆனால் அவன் அறிந்து கொண்டிருப்பான், எசேக்கியா ராஜா உண்மையிலே வல்லமையுள்ள தேவனை தான் நம்பி இருந்திருக்கிறான்னு சொல்லி. ஏன்னா எல்லா தேசத்தையும் பிடித்தவன், ஒரு சின்ன பட்டணமாகிய எருசலேமை அவன் பிடிக்க முடியாமல் என்ன செஞ்சான்? அழிவை தேடினான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த தேவன் எப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் என்பதை அவன் அறிந்திருப்பான். அப்போ நம்மளும் அந்த வல்லமையுள்ள தேவன் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். யார் நம்முடைய நம்பிக்கை கெடுக்கிற மாதிரி நினைத்தாலும் பேசினாலும், நம்ம நம்பிக்கை இழந்து போகிற மாதிரி நடந்தாலும் நாம் இயேசுவை விட்டுறக்கூடாது. அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். அது மாத்திரமில்லை, நம்ம அவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணணும். யார் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ, கர்த்தர் மேலே நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கை வைத்திருக்கிறோம், அவரிடத்தில் நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பம் கேட்டு, நம்முடைய காரியம் என்னங்கிறதை கேட்டு ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளுக்கு அதிலிருந்து ஒரு ஜெயத்தை நம்மளுக்கு என்ன செய்வார்? அவர் தருவார். நாம் எல்லாரும் முழங்கால் படிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேவனை நோக்கி பார்த்து, அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு நம்ம கேட்டோன்னா, உன் நம்பிக்கை யார் மேலே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா, யாராவது கேட்டாங்கன்னா நம்ம சொல்லணும், என்னுடைய நம்பிக்கை என்னை படைத்த வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் மேலே இருக்குது. நான் அவரை தான் நான் நம்புகிறேன். என் வாழ்க்கைக்கு, என்னுடைய எதிர்காலத்துக்கு எல்லாம் அவர் தான் நான் நம்புகிறேன். அவர் தான் எனக்கு உதவி செய்ய முடியும், அவர் தான் என்னை உயர்த்த முடியும், அவர் தான் என்னை காப்பாற்ற முடியும், அவர் தான் என்னை வாழ வைக்க முடியும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு இடத்துல, நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறதுனால நாம் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயம் கேட்பார். நம்ம சொல்லணும், நம்ம காரியத்தை சொல்லணும், ஆண்டவரே நான் வானத்தையும் பூமியும் படைத்த உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், எனக்கு நீர் உதவி செய்யும், எனக்கு நீர் உதவி செய்யும், என்னை உயர்த்தும், என்னை வாழ வையும். அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த எசேக்கியா ராஜாவை நாங்கள் குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே 2 ராஜாக்களில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே உண்மையில வைத்த நம்பிக்கை ஆண்டவரே வேறு யாரும் வைக்கலை, அந்த அளவுக்கு அவன் உண்மை நம்பினான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கை கர்த்தர் எனக்குள்ளே தாரும். உண்மை நம்பும்படியான இருதயத்தை எசப்பா எனக்குள்ளே தாரும். ஆண்டவரே சில நேரத்தில் நம்பிக்கை இழக்கத்தக்கதான காரியங்கள் என் வாழ்க்கையிலே நடக்கலாம். ஆண்டவரே சூழ்நிலைகள் அப்படி மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆண்டவர் மனிதருடைய வார்த்தைகள் கடந்து வரலாம். ஆனால் நான் அதையெல்லாம் கேட்காமல், அவர்களுக்கு நான் எந்த வார்த்தையும் சொல்லாமல், ஆண்டவரே நான் உண்மை மாத்திரம் நம்பிக்கொண்டிருந்து, ஆண்டவரே உம்மிடத்தில் நான் விண்ணப்பம் பண்ணேன், எனக்கு உதவி செய்யும். நீதிமொழிகள் 24:14 வாசிக்கிறோம், உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல வைத்த உன்னுடைய நம்பிக்கை, நீ கர்த்தர் மேல வைத்திருக்கிற உன்னுடைய நம்பிக்கை அது ஒருபோது வீணாகி போகாது. நிச்சயமாய் அதுக்கு ஒரு பலன் வரும் வேதம் சொல்லுது. அந்த பலன் ஆண்டவர் உண்மையில வைத்திருக்கிற, ஆண்டவரே உம்மிடத்தில் நான் வேண்டுகிற விண்ணப்பம், ஆண்டவரே அதனுடைய காரியம் எனக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியாக, ஒரு பெரிய ஒரு ஜெயமாக, ஒரு பலனாக என் வாழ்க்கையில கடந்து வரட்டும். அப்பா இந்த காலை வேளையில நான் கேட்கிறேன்,
எனக்கு நீர் உதவி செய்யும், எனக்கு நீர் உதவி செய்யும். நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஏன்னா நீர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், என்னை நீர் படைத்தவர், இந்த உலகத்தை படைத்த தெய்வம் நீர். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு வேதம் சொல்கிறது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்பா உம்மால் எல்லாமாகும். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே நீர் அற்புதங்களை செய்யும். ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் அற்புதங்களை செய்யும். உண்மையில வைத்திருக்க நம்பிக்கை ஆண்டவர் வீண் போகாதுன்னு நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். நீர் அப்படியே கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறதுக்காக, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறதுக்காய் உங்களுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். ஒரு நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எழுமி நின்று சங்கீதம் 103 1 வசனம் முதல் 5 வசனம் வரை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அறிக்கை செய்து முடிப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.